மாசம் நல்லா சம்பாதிக்கலாங்க. கண்டிப்பா நான் சொல்றேன், இந்த ட்ரிக்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா மாசம் நல்ல ஒரு 50,000 இருந்து 60,000 வரையும் நீங்க சம்பாதிக்கலாம் இந்த ஃபேன்சி ஸ்டோர் பிசினஸ்ல. இந்த ஃபேன்சி ஸ்டோர் பிசினஸ் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி சம்பாதிக்கணும், எது எதெல்லாம் பண்ணா லாஸ் எது எது பண்ணா உங்களுக்கு நல்ல வருமானம் வரும்னு சொல்லிட்டு இந்த வீடியோல புட்டு புட்டு வைக்க போறேன். இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனல் முதல்ல பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உங்க தமிழ் 7617. இன்னைக்கான டாபிக் என்னன்னா, ஒரு புதுசா ஒரு ஸ்டேஷனரி பிசினஸோ இல்லைன்னா ஒரு ஃபேன்சி ஸ்டோர் பிசினஸோ எப்படி பண்றது, எவ்வளவு முதலீடு இருந்தா இந்த பிசினஸ் ஆரம்பிக்க முடியும் சொல்லிட்டு தான் இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த பிசினஸை பொறுத்தவரையும் நல்ல நல்ல ப்ராடக்ட்டும் யூனிக்கான ப்ராடக்ட்டும், இப்போ வந்து ஒரு பொம்மை விற்கிதுன்னா அந்த பொம்மை எந்த கடையிலுமே இருக்கக்கூடாது, நம்ம கடையில மட்டும்தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே நம்ம தெரியணும். அந்த மாதிரி தெரிஞ்சிச்சுனாலே ஒரு கடை சூப்பரா பிக்கப் ஆயிடுங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி யூனிக்கான பொருள் எல்லாமே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி வச்சுங்க. எந்த பொருள் ஃபேன்சி ஸ்டோர்லயும் சரி, அதே மாதிரி பிசினஸ் நோட் புக்கு அந்த மாதிரி எந்த பொருள் கேட்டாலுமே நீங்க வந்து இருக்கணும். நம்ம கடையில வந்து இல்லாத பொருள் எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாமே நம்ம சின்ன சின்ன பசங்க மத்தியில கூட நம்ம கடை வந்து ஒரு சூப்பரான ஒரு விளம்பரம் ஆகுங்க. இந்த மாதிரி யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இப்போ வந்து இந்த கார் நீங்க விலை வந்து ஒரு 10 ரூபான்னு வைங்க, அது வந்து நீங்க வாங்குற விலை வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு 7 ரூபால இருந்து 5 ரூபாக்குள்ளதாங்க இருக்கும். நான் சொல்றது வந்து சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். ஏன்னா வந்து நீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்போ ஒரு கடையில மட்டுமே நீங்க ஸ்கோப் பண்ணாதீங்க. நிறைய பேர் வந்து ஹோல்சேல் ரேட்டுன்னே சொல்லிட்டு உங்ககிட்ட ரீட்டைல் ரேட்டுக்கு தான் அவங்களும் விற்பாங்க. நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, நம்ம ஹோல்சேல் ரேட்டு வாங்கிட்டு நினைச்சு மேல ஒரு 2 ரூபா 3 ரூபா அதிகமா வச்சு விற்பீங்க. நம்மளுக்கும் அதிகமா லாபம் பார்த்த மாதிரியும் இருக்காது, வாங்குறவங்களுக்கும் சேம் அதே நம்ம நினைச்ச மாதிரி கம்மியாகவும் கொடுக்க முடியாது. அதனால எங்கெங்க ரொம்ப சீப்பான பெஸ்ட் பிரைஸ்ல கிடைக்குதோ அதை தேடுங்க. உங்களால எங்கெங்க எல்லாருக்கிட்டையும் விசாரிங்க, சரிச்சு உங்களுக்கு எந்த ஓகேன்னு தோணுதோ அந்த கடையில அதுவும் வெரைட்டிஸான பொருளை தேடுங்க. அதுதான் இந்த பிசினஸுக்கு முக்கியமான ஒரு பாயிண்டே. நீங்க வந்து போடுற பொருள் எல்லா இடத்துலயுமே இருக்கிற பொருளா இருக்கக்கூடாது, யூனிக்கான பொருளா இருக்கணும். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு பேட்டரி ஃபேன் வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து எங்கேயுமே இல்லைங்க, இது வந்து உங்க கடையில வந்து மட்டும்தான் இருக்கும், சரிங்களா? அந்த மாதிரி நீங்க உங்களுக்கான வாடிக்கையாளரை நீங்களே தேர்ந்தெடுங்க. இந்த பாருங்க, நான் சொல்றேன், இந்த பாருங்க, இந்த மாதிரி வாட்டர் பெயிண்ட் எல்லாமே ஸ்கூல் சீசன்ல சூப்பராகவே போடும். இந்த பாருங்க, இது நீங்க வெறும் ஃபேன்சி ஸ்டோர் மட்டும் வச்சா போதாது, கூட வந்து ஸ்டேஷனரி பொருளை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க, அதில் வரவங்க எல்லாம் பாதி பேர் வந்து படிக்கிற பசங்க தான் வருவாங்க. அவங்க மத்தியில வந்து இந்த கடையில போனா நம்ம இதுவும் இருக்கும் அதுவும் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு மைண்ட் செட் வரும். இந்த பாருங்க, இதெல்லாம் சின்ன பசங்களுக்கு நிறைய பேர் வாங்குவாங்க. என்னதான் டிஜிட்டல் வந்தாலும் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கம் எல்லாமே ஸ்கூல் வந்து ஓப்பனிங் சீசன், அதாவது இப்போ லீவ் எல்லாம் முடிச்சுட்டு ஓப்பன் ஆகுது, அந்த டைம்ல எல்லாம் நல்லாவே சேல்ஸ் ஆகும். கிளே இந்த மாதிரி சின்ன சின்ன பொட்டு எல்லாமே நிறைய வாங்கி வச்சுக்கோங்க, நிறைய சேல்ஸ் ஆகும். இந்த மாதிரி பெண்ணு வித்தியாசமான பெண்ணு இப்போ வந்து நம்ம வாங்குற ரேட் ஹோல்சேல்ல வாங்கினீங்கன்னா ரொம்ப சீப்பா இருக்கும். ஆனா அதுல என்ன ஒண்ணுன்னா, நம்ம வெரைட்டிஸ்ல வாங்கினா உங்களுக்கு அந்த அளவுக்கு பல்க் கம்மி கிடையாது. நீங்க பல்கா வாங்கும் போது உங்களுக்கு நல்ல பிரைஸ்ல நல்ல ஆஃபரோட உங்களுக்கு தருவாங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி ஒரு ரேக் வந்து வாங்கி வச்சிருக்கீங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி நெயில் பாலிஷ்ல எல்லா கலர்லயும் மிக்ஸ்அப்ல கலர்ல நீங்க வாங்கி வச்சுக்கீங்க. ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு கலர் பிடிக்கும். சில பேருக்கு பிடிக்காத கலர் கூட சில பேருக்கு பிடிக்கும். அந்த மாதிரி இந்த மாதிரி கிளிப்ஸ், அதே மாதிரி இதோ காட்டுறேன் வாங்கல, இதோ பாருங்க, இந்த மாதிரி இந்த ஃபேக் நோட்ஸ் எல்லாம் இருக்கும், சின்ன பசங்களாம் விளையாடுவாங்க அந்த மாதிரி. அதே மாதிரி சின்ன சின்ன கிளாக்ஸு, இது பாருங்க, டிஃப்ரெண்டான கிளாக்ஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய சேல்ஸ் ஆகும். ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு, அதே மாதிரி அந்த பர்த்டேக்கு எல்லாமே இது பண்ணுவாங்க, ஃப்ளார்ஸ். இது அதிகமாக சேல்ஸ் ஆகாது, ஏன்னா இது பர்த்டே அந்த மாதிரி கடையிலே எல்லாமே வாங்கிட்டு போயிடுவாங்க, இதுக்காகலாம் அலைய மாட்டாங்க. சும்மா நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கிஃப்ட் ஐட்டம்ஸும் நிறைய வாங்கி வைங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பெரிய பெரிய கடைகளுக்கு கிஃப்ட் வாங்க போனால் அந்த இடத்துலலாம் ரேட்டாக அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபேன்சி ஸ்டோரில் தான் ரேட்டு கம்மியாக இருக்குன்னு ஒரு மைண்ட் செட்டோட இன்னி வரையும் இருக்காங்க. அதுக்காக சொல்றேன். இந்த பாருங்க, நீங்க உங்களால முடிஞ்ச வரையும் உங்ககிட்ட ஒரு 50,000 ரூபாய் இருந்தாலே போதுங்க, ஒரு சூப்பரான ஃபேன்சி ஸ்டோரு பிளஸ் ஸ்டேஷனரி பொருளை வச்சு பக்காவா நீங்க ஆரம்பிச்சிடலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி யூனிக்கான பொருள் நீங்களே பாருங்க. நான் காட்டுற கடை வந்து சின்ன கடை தான், ஆனா அவர் வச்சிருக்க பொருள் எல்லாமே அட்டகாசமான பொருளுங்க. இந்த மாதிரி இங்க அந்த டாய்ஸ்லாம் இருக்குல்ல, நான் எங்கேயுமே பார்க்கலங்க. சீரியஸா நான் வீடியோக்காக சீரியஸாக சொல்றேன். இந்த மாதிரி கம்பல் எல்லாமே, முக்கியமா ஃபேன்சி ஸ்டோர் நீங்க புதுசா வைக்கிறீங்கன்னா அது முடிஞ்ச அளவுக்கு ஸ்கூல் பக்கத்துல இருக்க மாதிரி பாத்துங்க. உங்களுக்கு ஃபேன்சி பொருளும் ஓடும், அதை விட ஸ்டேஷனரி பொருளும் ஓடும், ரெண்டுமே ஓடும். ஏன்னா சின்ன சின்ன பசங்க வந்து எல்லாமே பிடிக்கும் அவங்களுக்கு. இந்த மாதிரி காது கம்பல் அந்த மாதிரிலாம் பிடிக்கும், நிறைய பேர் வாங்குவாங்க. இந்த மாதிரி ரிங்ஸ் பாருங்க, ஏர் பேண்ட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட், ஒரே பிராண்ட்ஸா ஆனால் டிஃப்ரெண்ட் இது. இப்போ டபுள் டேப்ஸு,
இது பாருங்க, இந்த கம்பல் எல்லாம் பாருங்க. இந்த மாதிரி முக்கியமா ரேக், இப்படி இந்த மாதிரி ரேக் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டஸ்ட்டும் படியாதுங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி பொருள் எல்லாம் அதிகமா உங்களுக்கு வந்து அப்பப்போ தொடச்சி வச்சு மக்களை வந்து அதை வந்து பார்த்தா அந்த பொருள் சூப்பரா இருக்குப்பா, இதை வாங்கணும்னு தோன்ற மாதிரி நீங்க வைங்க. இதோ பாருங்க, ஸ்டாச்சுலாம் இந்த மாதிரி ஒரு டோர் மாதிரி வச்சா சூப்பராகவே இருக்குங்க. இந்த டைம், இந்த சாண்டில் கிளாக் எல்லாமே சூப்பராகவே இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த பிஸ்னஸை பொறுத்த தைரியமாக நீங்கள் இறங்குங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கெல்லாம் லாஸ் வராது. கண்டிப்பாக நம்ம கேட்கும் போது நம்ம கடையில் வந்து அதிகமாக சொல்கிறாங்களே தவிர, ஆனால் அது ஒரு ஹோல்சேல் ரேட்டு அது கிடையவே கிடையாதுங்க. நீங்களே வந்து இப்போ நார்மலா ஒரு கடையில போயிட்டு இதை வாங்குறீங்களா, இது வந்து 200 பிளிப்கார்ட்டுக்குள்ள போனீங்கன்னா 150 இருக்கும். நீங்க டைரக்டா போனீங்கன்னா கண்டிப்பா நான் சொல்றேன், அடிச்சு சொல்றேன், கண்டிப்பா அது வந்து 100 தாங்க இருக்கும். அது பிளிப்கார்ட் ஒரு லாபம் வச்சு நம்ம கிட்ட ஒரு லாபம் தரான். கடைக்காரன் வந்து டைரக்டா நம்ம கிட்ட அவ்வளவு அதிகமான ரேட்டை போட்டு விற்கிறான். அதான் சொல்றேன். இந்த பாருங்க, இந்த மாதிரி இதெல்லாம் இந்த விளக்கெல்லாம் வைப்பாங்களா, அந்த மாதிரி டைம்ல எல்லாமே இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நல்லா செய்வோம். அதே மாதிரி நீங்க வந்து இப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்றீங்கன்னா, அந்த லான்ச் கரெக்டான டைம்ல அந்த லான்ச் பண்ணீங்கன்னா அதோட இது டிமாண்ட் அதிகப்படும். இது வந்து குடியரசு தினம் வருதுன்னா அந்த டைம்ல நம்ம இந்தியா கொடியை வந்து நீங்க சேல்ஸ் பண்ணீங்கன்னா அதோட மூவிங் அதிகமா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்றாங்கன்னா, இப்போ நிறைய பேர் ஸ்கூல் ஓப்பன் பண்ணும்போது அந்த சார்ட் பேப்பரு, அதே மாதிரி ப்ரௌன் ஷீட்டு, டேப்பு, சிசரு எல்லாமே அந்த மாதிரி இப்போ இந்த பாருங்க, கீ செயின்ஸ் எல்லாமே நம்ம கடையை பொறுத்தவரை எல்லாமே இருக்கணுங்க. கம்மி ரேட்ல நீங்க பாரிஸ் பக்கம்லாம் போய் நீங்க சும்மா விசாரிச்சு பாருங்க. நீங்க ஒண்ணுன்னா வாங்கும் போது தான் ரேட் அதிகமா சொல்லுவாங்க. நீங்க பல்கா வாங்குங்க, அவங்களுக்கு வந்து நீங்க ஒரு பக்காவான கஸ்டமர் ஆயிடுங்க. அவங்க புது புது பொருள் எல்லாமே வரும்போது உங்ககிட்டயே சொல்லுவாங்க. இந்த பாருங்களேன், இந்த மாதிரி பொருள் எல்லாமே நீங்க விற்கலாம். நீங்க சப்போஸ் வந்து இப்போ வந்து ஒரு பிசினஸ் வந்து நீங்க பெருசா பண்ண போறீங்கன்னா சூப்பராகவே அது வந்து அந்த நிறைய இடத்துல நீங்களே பார்த்துருவீங்க. ஃபேன்சி ஸ்டோர்லாம் ஒரு சூப்பரான லெவல். இப்போ சின்ன சின்ன கடையை விட்டுருங்க, பெரிய பெரிய கடையெல்லாம் சூப்பர் யூனிக் ப்ராடக்ட்ஸ் தான் மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்கும். தேவையில்லாம சின்ன சின்ன ப்ராடக்ட்லாம் இருக்காது. அவங்க இருக்கிற யூனிக் ப்ராடக்ட் எங்கேயுமே நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. ஈவன் தோ நீங்க வந்து சின்ன சின்ன கடைங்கள்ல அந்த மாதிரி இருக்காது. என்னை பொறுத்தவரை சின்ன கடையில நீங்க யூனிக்கான ப்ராடக்டை வச்சு சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்ல நீங்க வாங்கும் போது கூட சும்மா கொஞ்சம் முதல்ல வந்து ஒரு கொஞ்சமான ப்ராஃபிட்டோட நீங்க சேல்ஸ் பண்ணி பாருங்க. சூப்பரா கண்டிப்பா அந்த கஸ்டமர் உங்க கடையை விட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க. நான் விசாரிச்ச வரைக்கும் இவரு நம்மளுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் இதுதாங்க. அவரு சொன்ன இன்ஃபர்மேஷன் எனக்கே அந்த கடை வைக்கணும்ன்ற போல எனக்கு தோணுச்சு. நான் அவர் சொன்னதை வந்து நான் இந்த வீடியோல உங்களுக்காக பதிவு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா பிசினஸ் தேடணும், இல்ல உங்க ரிலேட்டிவ் யாரா பிசினஸ் பண்ணணும், அவங்களுக்கு என்ன ஒரு கிளாரிட்டியே இல்லாம இருக்காங்கன்னா இந்த வீடியோ சென்ட் பண்ணி இந்த வீடியோ பாருங்க, நல்லா புரியும் சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே நீங்க சொல்லுங்க. இப்போ வந்து அந்த பிசினஸ் பொறுத்த வரையும் நல்ல பிசினஸ்ங்க. தேங்க்யூ, பை பாய்.